குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான பழ அறுவடை. அது என்னன்னா லங்கன் ஃப்ரூட். இது வந்து ஒரு எக்ஸோட்டிக் ஃப்ரூட் வெரைட்டி. ஒரு மரம் முழுசுமாக பழம் காய்ச்சிருக்கு. வாங்க, பியூட்டிஃபுல்லான கார்டனிங் vlog உங்களுக்காக. லங்கன் ஃப்ரூட்டை பறிச்சாச்சு. இனி காய்கறி தோட்டத்தில் அரணை வண்டை காய்ச்சிருக்கு. அதை பறித்து பொரியல் செய்யணும். நான் க்ரோ பேக்ஸில் நட்டு வச்சுருந்த முட்டைக்கோசு செடி நல்ல செழிப்பாக வளர்ந்து வருது. லில்லிலையும் அழகான பூக்கள் பூத்துருக்கு. என்னடா ட்விங்கிளுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இது என்னோட வெர்டிக்கல் கார்டன் செட்டப். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக தெரியுது. இதில் நிறைய நான் போட்டுலாக்காக வச்சுருக்கேன். காலையிலன்னா அழகு பூக்கள் இருக்கும். உங்களுக்கு ஷூட் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் இதை நான் கவர் பண்ணுறேன். நிறைய கலர் போட்டுலாக்கா அப்படியே நான் பாருங்கள் அந்த செவத்தில் அப்படியே நான் வச்சுருக்கேன். என்னோட அடீனியம் செடியோட இலைகள்லாம் மஞ்சையாக புள்ளி விழுந்திருக்கு. ஒரு செடியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆனாலே நீங்கள் எல்லா செடி பக்கத்தில் இருக்க எல்லா செடிக்கும் மருந்து அடிக்கணும். ஏன்னா செடிகளில் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். அதான் விஷயம். ஸோ எல்லா செடிக்கும் எனக்கு மருந்து அடிச்சுட்டு தான் வேறு வேலை. இதில் மருந்து கலவை நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே இப்படி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். ஏற்கனவே நான் வீட்டில் கொஞ்சம் செராமிக் பாட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் அப்படியே செடி நடாமல் வச்சுருந்தேன்னா அதில் எல்லாம் கொஞ்சம் மணி பிளான்ட்டை நட்டு வீட்டை அழகுபடுத்தலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்குள்ளே செடிகள் நட்டு வச்சா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வரும். இப்போ பாருங்கள், நான் செடிகளை செட் பண்ண அந்த கார்னர் ரொம்ப முழிப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே மணி பிளான்ட்ஸை எப்படி வீட்டில் நட்டு வைக்கணும், வீட்டில் எப்படி அதை செட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய கார்டன் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சைஸ் இல்லை புருசு? பெரிய சக்கப்பழம் ஒரு 30 கிலோ மேலே இருக்கும். பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க அப்படின்ட்டு. சக்கப்பழம் நிறைய இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சக்கை அப்பம் செய்ய போகிறேன். சக்கை அப்பம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதில் ஆயில் எதுவும் சேராது. அதே மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுப்போம். ரொம்ப சுவையாகவும் இது இருக்கும். சக்கை அப்பம் இந்த மாதிரி வாழை இலையில் சுற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் பலா இலை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ சக்கை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான டிஷ் இது.
இது நீங்கள் 2 நாள் வந்து டப்பர்வேரில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த சக்கை அப்பம் எப்படி செய்யணும் அப்படின்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதோடு சேர்த்து நல்ல பழுத்த பலாப்பழம், அதாவது சக்கைப்பழம்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவோம், அதோடு சேர்த்து நீங்கள் சீனியோ சர்க்கரையோ கருப்பட்டியோ ஏதாவது இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் அப்புறமா ஏலக்காய் இதையெல்லாம் கெட்டியாக நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வாழை இலை இல்லைன்னா பலா இலையில் ரேப் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரொக்கோலி அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் சேர்த்து எனக்கான டயட் மீல் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக எனக்கு பெரிய வேலை ஒன்று காத்திருக்கு. சேர்த்து வச்சுருந்த பால் ஏடுலேருந்து வெண்ணெய் உருக்க போகிறேன். இது ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து தோட்டக்காய் ஸ்வாட் பீன்ஸ். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கள் பக்கத்து தோட்டத்தில் பாருங்க, பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு. அப்படியே இதை உடைச்சா உள்ளே வந்து விதை இருக்கும், அதை தான் எடுத்து நம்ம சமைக்கணும், அதாவது பீன்ஸ். ஓகே, நிறைய இருக்கு, எல்லாம் எண்ணெய் பறிக்கணும். என்ன இருக்காக்கும் நேற்று சாயந்தரம் நான் பாருங்க புடுங்கி வச்சது. ஸோ மழை தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இனி இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாம் கழுகணும். ஸோ மஞ்சள் பற்றி டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே 2-3 வாட்டி போட்டிருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு நடுறது அந்த மந்த்து டீட்டெயில்ஸே இருக்கும் அதில். ஏன்னா வருஷம் நாங்கள் மஞ்சள் வந்து நானும் என் கணவருமா நட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ எல்லா வாட்டி சண்டே ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கொண்டாடுவோம். இந்த வாட்டி அவசர ஹார்வெஸ்ட் தான் நடந்திருக்கு. ஏன்னா மழை வந்துருச்சு. இனிமேல் மழையில் விட்டோன்னா உள்ள மண்ணுக்குள்ளேருந்து கிழங்கெல்லாம் அழுகிரும். ஸோ இதை மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு. ஸோ இதை எல்லாம் பிடுங்கி வேக வச்சு அதை திருப்பி சின்ன பீஸில் கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா தான் பொடி பண்ணி எடுக்கணும். ஸோ பெரிய ப்ராசஸ் அது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. பயங்கர வெயில், கண்டினியூஸாக எல்லாம் இது தோண்ட முடியாது. நான் இனி சாயந்தரம் நிறைய தோண்டணும். நான் நிறைய தோண்டி தான் வச்சுருக்கேன், பட் ஷூட் பண்ணலை. ஒரு பெரிய வெள்ளரிக்காய் பாருங்க. ஸோ பறிச்சிடலாம், அது ஏற்கனவே பழுக்க போகுது. ஸோ இந்த செடியில் ஒரு 2-3 பிஞ்சு தான் கிடச்சிது. இதுதான் ஃபஸ்ட்டாக பெரிய காய் கிடைக்கிறது. வெள்ளரிக்காய் வச்சு என்ன செய்வோம் சமையல்? ஏன் வெள்ளரிக்காய் வச்சு என்ன செய்யலாம்? பச்சடி கிச்சடி. ஓகே, பச்சையாக சாப்பிடலாம், வெட்டியாக தான் பெஸ்ட். அப்போ தான் சத்து ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். வேக வச்சு சாப்பிட்றதை விட பாருங்க அப்படியே சைஸில் இருக்கு வெள்ளரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உள்ள மிக முக்கியமான தோட்ட வேலை, அதாவது காய்கறி அறுவடையும் பழ அறுவடையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.